இதாரத்துடைய டீட்டெயில் சரி சரி அதற்காக சௌந்தரியம் ஒரு 13 ஆண்டுகளாக நடைபெற்றிருந்தீங்க. இடையோர் மற்றும் மனநல காப்பகமாக இருக்கீங்க. நீங்கள் வந்து சுதா ஆசிரியராக இருந்து இந்த அடிப்படையில் வந்து இந்த எவ்வளோ வருஷமாக படிச்சிருக்கீங்க? 13 வருஷம் முடிஞ்சதுங்க. 2011 இதை ஆரம்பித்தோம். இப்போ 13 வருஷம் முடிஞ்சும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காப்பகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ வந்து 50 பேர் இருக்காங்க. முதல்ல ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ப்ரெசென்ட் 50 பேர் இருக்காங்க. அதிலும் மனநோய் நோய்கள்னா கொஞ்சம் சிரமம் பராமரிக்கிறது. இந்த சூழலில் தாய் சௌந்தரியங்கிறத தாய் சௌந்தரியம் உண்மையாக அடையாளம் இருக்கும்போது இந்த அனுபவத்தில் சாய் சௌந்தரியம் மனநல காப்பகமாக வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி முதியோர் இல்லமாக இருந்தது. இப்போ ரெண்டுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து மென்டலி இல்னஸ் பீப்புள் நிறையா இருக்காங்க. பெட் ரிட்டனாகவும் இருக்காங்க. வயது மூப்பு காரணமாக ஞாபக மறதி ஏற்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க இங்கே இவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டு இங்கே ஏதாவது இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க முதியோர்களுக்கும் மருத்துவ வசதிகள் இருக்குங்களா? இதுக்கு வந்து மனநிலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இங்கே ரமணி டாக்டர் அவர்கிட்ட வந்து கன்சல்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். தொடர்ந்து அவர் கொடுக்குற மருந்துகளை இங்கே கொடுத்துட்ருக்கோம். இங்கே கவுன்சிலர் இருக்காங்க, கவுன்சிலிங் கொடுக்குறோம். அப்புறம் சின்ன சின்ன உடற்பயிற்சி அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். காலையில் 8 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் உடற்பயிற்சி செய்வாங்க. சின்ன சின்ன யோகா அவங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும், யாரையும் கம்பல் பண்ணுறதில்ல. எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ண வைக்கணும். அதை தொடர்ந்து வந்து சாயந்தரம் வந்து இங்கே பஜன் நடக்கும். அப்போ அந்த பாட்டு பாடுறது அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். இயல்பான மனிதர்களை வந்து பராமரிக்கவே பெரிய விஷயம். முதியோர் மற்றும் மனநலை எப்படி ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. நிறையா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு கஷ்டமெல்லாம் இருந்தது. ஆனால் அவங்களோட பழகும்போது அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஆரம்பத்தில் ஒரு 3 பேர் 4 பேரை வச்சு ஹோம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியல. ஆனால் தொடர்ந்து அதில் அவங்களோடையே பயணிக்கும் போது அவங்களோட உண்மையான மனநிலை என்னன்னு புரிஞ்சுது. கைவிடப்பட்டவங்க அந்த மாதிரி ஆதரவு இல்லாமல் இருக்கவங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. அது அவங்கக்கிட்ட அவங்க குடும்பத்திலேருந்து கிடைக்காத போது அவங்க நிறைய கோவப்படுறாங்க, அவங்க நிறைய திட்டுறாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியறதில்லை எதனால அவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னு. இவங்க ரொம்ப வயலண்ட்டாக இருக்காங்க, அவங்க நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவங்க வந்து பிஸியாகவே இருந்து அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க குழந்தைங்களுக்காகவும் ஹஸ்பண்டுக்காகலாம் நிறைய பண்ணிடுறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல வந்து அவங்க ஒதுக்கப்படும் போது அதை அவங்களால தாங்கிக்க முடிய மாட்டேங்குது. அந்த ஆதங்கத்துல தான் எல்லாரும் கூட அந்த மாதிரி வன்முறையான இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. ஆனா இங்க வந்து அவங்கள வந்து முதல்ல நாங்க டாக்டரோட ட்ரீட்மெண்ட், கண்டிப்பா அவரோட சப்போர்ட் தேவை. டாக்டரோட ட்ரீட்மெண்ட் படி அவரோட அட்வைஸ் படி டேப்லெட்ஸை வந்து ரெகுலராக கரெக்டாக கொடுக்குறோம். சரிவிகித உணவு சரியாக கிடைக்கணும், நேரத்துக்கு கரெக்டான உணவு கொடுக்குறோம். இதெல்லாம் கிடைக்கும் போதே ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த வயலண்ட்லேருந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கம்மியாச்சுன்னா அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கொடுக்கும்போதும் அவங்க ஒத்த வயதுடைய எல்லாரு கூடயும் அவங்க பேசிக்கிட்டோ அவங்க பண்ணுற எல்லாத்தையும் இவங்களும் பார்க்கும்போது அதே ஸ்ட்ரீம் லைனுக்கு வந்துடுறாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக அன்பை வந்து குட்டி பசங்க பிள்ளை எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. அந்த அன்பு எங்கேயோட தவறுக்கு வரும்போது இங்கே வந்து அந்த அன்புக்கு ஏங்குறாங்க. அது இந்த அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார். இங்கே வர எல்லாத்துக்கிட்டையுமே நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல என்ன வந்து உங்கள் பொண்ணா நினச்சிக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ரைவசி, யாரோ ஒருத்தர் கூட நம்ம இருக்கோங்கிற ப்ரைவசி போனால் தான் அவங்களால நிம்மதியாக இங்கே இருக்க முடியும். அதனால் முதல்ல அதுதான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸ்கிட்டையும்
நான் 2 நாளைக்கு ஒரு தடவை மீட்டிங் வைக்கும்போது கூட என்ன சொல்லுவேன்னா, அவங்களையெல்லாம் வந்து உங்க தாத்தா, பாட்டி மாரி நெனச்சு பேசுங்க. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கைய புடிச்சிட்டு பேசுங்க. முடிஞ்சா தோள்ல கை போட்டு பேசுங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் தான் அவங்களுக்கு உண்மையான அன்ப வந்து குடுக்க முடியும். ஆசிரியர் பணி, அறப்பணி. அந்த பணியை அடுத்து இப்போ வந்து அன்பு பணிக்கு வந்திருக்கீங்க. இது எப்படி நிகழ்ந்தது? எதனால் இந்த மாற்றம்? என்ன கேட்டா கிட்டத்தட்ட 2மே ஒரே மாதிரியான பணின்னு தான் நான் சொல்லுவேன் சார். இப்ப நான் டீச்சரா இருக்கும்போது வெறும் பாடம் மட்டும் எப்பவுமே நடத்துனதில்ல. அவங்களுக்கு நெறைய வேல்யூஸ் நான் சொல்லி தருவேன். என்னோட கிளாஸ் எப்பவுமே அப்படிதான் போகும். அந்த மாதிரி அந்த குழந்தைகள வந்து முதல்ல நம்மளோட அட்டாச் ஆகணும்னு சொல்லி நெறைய நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுத்து தான் இடையில அந்த பாடமும் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் இப்ப இதுவும். இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து அந்த ஸ்டூடண்ட்ஸ நான் எப்படி பார்த்தனோ, அப்படிதான் இங்க இருக்கிற வயசான எல்லாரையும் நான் குழந்தைங்களா தான் பார்க்குறேன். அதனால இவங்களுக்கும் நான் நெறைய அட்வைஸ் சொல்லுவேன். வேல்யூஸ் இருக்கிற ஸ்டோரீஸ் இவங்க கிட்ட நான் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்றேன். ஸோ அவங்கள எப்படி மாணவர்கள குழந்தைகளா பார்த்தனோ, அதே மாரி இந்த முதியவர்களையும் நான் குழந்தைகளா தான் பார்க்குறேங்க. அன்பும் மரணம் உடையதான் இல்வாழ்க்கை. இந்த இடத்துல அன்பும் மரணம் எந்த அளவுக்கு நிலவும்? இருக்கும் சார். இந்த இடத்துல வந்து பார்த்தா ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருந்தாலோ, ஒரு மிகவும் கவலைக்கிடமா இருந்தாலோ, நம்ம மருத்துவமனையில சேர்க்கிறோம். அங்க அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அ மரணம் நடக்கும்போது, அது நம்மளால இது பண்ண முடியும். சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, நல்லா இருந்துட்டு இருக்கவங்க திடீர்னு அட்டாக் வரும். அந்த மாதிரி கூட உயிரிழப்பு ஏற்படும். அந்த நேரத்துலலாம் ரொம்ப அ ரொம்ப வலி ஏற்படும் எங்களுக்கும். எங்களோட குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் போன மாதிரியான வலி கண்டிப்பா இருக்கும். அதோட கொஞ்சம் இன்வால்வ் ஆனதுனால அந்த வழி உணர முடியுதுங்க. மேடம் இப்போ இந்த சுத ஆகாரம்னு சொல்லிட்டு காலையில் ஓரப்படுறவங்களுக்கு தினமும் வந்து உணவு கொடுத்துருக்கீங்க. இது எப்படி எனக்கு இது வந்து நான் இது தொடர்ச்சியாக எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 6 மாசம் தான் ஆகுதுங்க. இப்ப நான் வந்து ஹோம் வச்சு இங்க ஷெல்டரா எல்லாரும் உள்ள வந்து அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு குடுக்குறேன், எல்லாமே பண்றோம் அப்படின்னாலும், நான் போற இடங்கள்ல நெறைய இடங்கள்ல நான் பார்க்குறேன். ஸ்ட்ரீட் ஓரமா ஒருத்தர் தான் இருப்பாரு. அப்புறம் நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா அந்த பக்கம் ஒருத்தர் இருப்பாரு. இப்போ உணவு நெறைய பேருக்கு நெறைய இடத்துல குடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே எல்லாருக்கும் ரீச் ஆகுதா? தேவை இருக்கவங்களுக்குன்னு பார்க்கும்போது அப்படி ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு சின்னதா முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 20 பேருக்கு எங்க பகுதியில இருக்கவங்களுக்கு மட்டும் ரோட்ல இருக்கவங்க, ஆதரவு இல்லாம உட்கார்ந்துருக்கவங்க அவங்களுக்கு வந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இத நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சுத்த ஆகாரா அப்படின்னு பேர் வச்சோம். இதுக்கு வந்து அமுது அப்படிங்கிறது பேருன்னு சொல்லி இதுல பார்த்தோம். அதனால அத வச்சு இப்போ வண்டி எடுத்துட்டு போய் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி விடுபட்டு தனித்தனியா இருந்துட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து உணவு குடுக்குறோம். தினமும் மத்தியானம் சூடான உணவு அவங்களுக்கு கிடைக்குதுங்க. அதாவது சாப்பாடு ஒன்று தான் போதுங்கிறாங்க. அந்த பணியை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டுருக்கீங்க. இந்த காப்பகத்தில் முதியோர் மற்றும் மனநலக்கு கண்டிப்பா சார். இங்க வந்து எல்லாரையும் பார்த்து எங்க கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. இந்த காப்பகத்தில் 52 பேர் இருக்காங்க முதியோர் மனநல பாதிக்கப்பட்டவங்க. இவங்களுக்கெல்லாம் தினசரி செலவுக்கு என்ன பண்ணுறீங்க? ஏதாவது நிதியுதவி கிடைக்கிறதா இல்லை உங்கள் சொந்த பணத்தோட செலவு பண்ணிட்டுருக்கீங்களா? ஆரம்பத்துல ஹோம் ஆரம்பிக்கும்போது கம்மியான இன்மேட்ஸ் இருக்கும்போது, நானே செலவு பண்ணி அத ரன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அது எனக்கு பாசிபிளா இருந்தது. ஆனா இன்னும் கொஞ்சம் போய் அதிகமான இன்மேட்ஸ் வர ஆரம்பிக்கும்போது, வெளிய இருந்து ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. திருமண நாள், பிறந்த நாள், நினைவு நாள் அதுக்காகலாம் இங்க வராங்க. அவங்க வந்து ஸ்பான்சர் பண்றத வச்சு எங்களால ரன் பண்ண முடியுது. மேலும் நெறைய நல்ல உள்ளம் படைச்சவங்க இன்னும் எங்களுக்கு ஆதரவு குடுத்தா, இன்னும் நெறைய பேருக்கு நம்ம நெறைய சர்வீஸ் குடுக்க முடியும். இதை வந்து கேட்குறவங்க வந்து இந்த காப்பகத்தில் உள்ள முதியோர்களை நேரில் வந்து பார்த்து தங்களால் முடிந்த ஆமாங்க. யார் வந்து யாரு உதவி செய்யணும்னு நெனச்சாலும், அவங்க நேரா ஹோமுக்கு வந்து இங்க இருக்கிறவங்கள எல்லாம் பார்த்துட்டு, அவங்க கையாலேயே உதவி செய்யலாம் சார். நன்றி. நன்றி.